बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. ஏழு வானங்களையும் நாம் வாழ்வதற்கு இந்த பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என கூறிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்துகிறேன். இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், மதுவை பற்றி ஒரு சிறிய விமர்சனம். அது என்னது? அது மதுவை பற்றி குறிப்பாக என்னை தேர்ந்தெடுத்துக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்போ ஒரு குடிகாரனாக இருந்து அவங்க மூலயமா அந்த மக்களுக்கு சொல்லாவிட்டால் அந்த குடியை பார்த்துட்டு இருக்கிறவங்க திருந்த மாட்டாங்கன்றதுக்காக என்னுடைய அமீரினுடைய வேண்டுகோளுக்காக இந்த தலைப்பை நான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ரிப்பரேஷனு இல்லை இதற்காக வேண்டி ஒரு நேரம் ஒதுக்கி எடுத்தேன்னு ஒரு தலைப்பு ரெடி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் இல்லை. என்னுடைய வாழ்வில் நான் இந்த தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இருந்த ஒரு சில வருடங்களை பற்றி தான் நான் இங்கு உங்களிடம் உரையாற்றப் போகிறேன். பொதுவாக நாங்கள்லாம் வந்து மெக்கானிக் இனத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எங்களுடைய உடலுடைய பலுவின் சுமை காரணமாக இது போன்ற மதுவெல்லாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தோம். அல்லாஹ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உண்மையான முஸ்லீம் அவங்களுடைய அழைப்பு பணி மூலயமா அவங்க அங்கீகரிக்கப்பட்டு இது மதுலாம் குடிக்கிறது இஸ்லாமில் தடை கிடையாது பை, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னுள்ள உண்மையாக வாழ்ந்த முஸ்லீம்கள் என்னுடைய எது சொல்லுவாங்களே, இந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு போல் அந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி இஸ்லாம் வந்து மதுவை தடை செய்யலை பை, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த தூய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏற்றுக்கிறேன் பையனு. அதுக்கப்புறம் சரி ட்ரீட் வைப்போமான்னு சொல்லிட்டு ட்ரீட் வைக்கிறதுக்கு முன்னாடி சரி ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு சென்னையிலே பிரபலப்பட்ட ராஜீவ்காந்தி மருத்துவமனை. இங்கே ஒரு மனிதன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இணை வைத்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனும் சரி, நான் தான் கடவுள்னு சொல்கிறவனும் சரி, ஒரே ஒரு வாட்டி ஓபி அதாவது நுழைவு சீட்டு மட்டும் வாங்கிட்டு கேன்சர் பகுதின்ற ஒரு வார்டை மட்டும் போய் பார்த்தான்னு சொன்னால், கேன்சருன்ற ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியை மட்டும் அவன் தேர்ந்தெடுத்து அவன் அதை விசாரித்தான்னு சொன்னால் மதுவை பற்றி அதிகமாக பிரச்சாரம் செய்யும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அங்கே ஏற்படுத்தி வச்சுருக்கான். எப்படிப்பட்ட சூழ்நிலை, கேன்சர் பேஷண்ட்டில் வேலை செய்கிறவன் மதுவோடு தான் இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஆனால் அது உள்ளே போகிற நம்முடைய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் சரி அங்கே இருக்கிற காட்சிகளை தான் பார்க்க சொல்லுவாங்க. அப்போ நானும் என்னுடைய நண்பரும் அந்த கேன்சர் பகுதிக்கு வந்து அழைப்பு செய்யப்பட்டு இங்கே இருக்கிற சகோதரர்கிட்ட 2 வாட்டை பேசிட்டு வந்துருங்க பை, நாம் உங்களுக்கு தொழுகெல்லாம் இருக்குது, அந்த தொழுகெல்லாம் நாம் உங்களுக்கு வந்து கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சகோதரர், ஒரே ஒரு சகோதரர், குட்கா உபயோகிக்கப்பட்ட சகோதரர், அந்த சகோதரரை பார்த்து பேசும்போது பை எனக்காக வேண்டி உங்கள் அல்லாட்ட வந்து கையேந்துக்கு மைன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த பிரார்த்தனைனா என்னென்னு தெரியாது, அவர் எதற்காக வேண்டி நம்முடைய முஸ்லீம் சமூகத்தை வந்து நாடுறாருன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அடுத்த ஒரு படுக்கைக்கு போகிறோம். ஒரு பெண்மணி பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிச்சுட்டு திரும்பதுக்குள்ளே அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. என்ன ஒரு அட்டையில் இருக்கிற பிஸ்கெட் பாக்கெட்டை பறிக்கிறதுக்கு ஒரு 2 மணித்துளியோ அல்லது ஒரு 3-4 மணித்துளியோ தான் இருக்கும். அந்த 3-4 மணித்துளிக்கு அவங்கள பார்க்குறேன், அவங்க கண் சிமிட்டுறாங்க, அந்த பிஸ்கெட்டு பாக்கெட்டை எடுத்து கொடுக்கறதுக்குள்ளேயே அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. அந்த வார்டனுடைய பராமரிப்பாளர் வந்து பாய் நீங்கள் அடுத்த ஒரு படுக்கைக்கு நீங்கள் செல்லுங்கள், நோயாளியை நீங்கள் சந்தித்து பண்ணுங்கன்னு. அங்கே போனால் அவர் முகத்தில் வீங்கின மாதிரி ஒரு தோற்றம். உங்களுக்கு என்னங்க ஆச்சுன்னு, இல்லை நான் வந்து இந்த குட்கா வந்து நிறைய உபயோகப்படுத்துவேன், அதனால் வந்து எனக்கு இந்த இதுக்குன்னு. சரி, இந்த 3 நபரையும் பற்றி தனித்தனியாக வந்து விசாரிக்க சொல்லி எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தாங்க. நீங்கள் தண்ணி அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா பை, ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட பேசிட்டு வாங்க, நாமளே போவோம். எது ஒயின் ஷாப்புக்கு நாமளே போவோம் பை, வாங்க
நீங்கள் இஸ்லாத்துக்கு வேறு வந்துட்டீங்க, உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வாங்க போவோன்னு சொல்லிவிட்டு என்னுள்ள அவங்க இறங்குறாங்க. எப்படி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி என்னுடைய நடைபாவனை எவ்வாறு இருந்ததோ அதே போல் அவங்களுடைய நடைபாவனை மாற்றுறாங்க கொஞ்சம். அப்போ அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் 8 நிமிஷம் நிர்ணயிக்கப்பட்டது பாய் அப்படின்னு. இது 8 நிமிடமா அப்படின்றப்ப எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு அடுத்தது நின்றுருக்கும் போது ஒரு சாலையில் வந்து மீன்வாடி குப்பையெல்லாம் பொறுக்கி அவர் வந்து இடைக்கி போட்டு தன்னுடைய பிழைப்பை நடத்துகிற ஒரு நான் முஸ்லீம்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் பார்த்திங்கன்னா 2 பையில், இந்த பையில் ஒரு 20 பாக்கெட்டு பிரியாணியும் இந்த பையில் ஒரு 20 வெஜிடபிள் பிரியாணியும் வாங்கி வச்சுட்டு கேன்சர் வார்டுக்கு வருவார். அந்த பையை வாசலில் வச்சுட்டு இந்த காட்சிகள் எனக்கு வந்து அவங்க பார்க்க சொல்கிறாங்க. இந்த பையை வைங்க வச்சுட்டு இப்படி சும்மா அப்படி கையில் சைகை தட்டிட்டு யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ வந்து நிறைவேற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கார் பலக்கு. ஆனால் அவர் ஒரு நான் முஸ்லீமாக இருந்துகிட்ருக்கார். அவருக்கு இதனுடைய நன்மைகள் தெரியல. இஸ்லாமிய நண்பராக இருந்தால் அவருக்கு நன்மை தெரியும், ஒருத்தருக்கு உணவளிக்கிறது எவ்வளோ பெரிய நன்மைன்னு. என்னங்க இவர் இப்படி வந்து இப்படி அபசகுணமாக பேசுகிற அப்படின்றப்போ கொஞ்சம் நேரம் இருங்க பை, பேசுங்க, உங்களை தான் பேச சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற நோயாளிகளை சந்திக்கிறதுக்கு நம்முடைய தோழர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அந்த பிரியாணி பொட்டலத்தை எடுத்துகிட்டு எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் திறக்கும் போதே அவருடைய உயிர் போகுது. ஆசையில் வாங்கி சாப்பிட்றாரு, எடுக்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தாரோட உட்கார்றாங்க. ஒரு மாதிரியான ஒரு முகத்தோற்றத்தோடு அவருடைய உயிர் பிரியுது. அப்போ அந்த கூலி தொழிலாளியை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு புலிவு. என்னங்க அவர் இறந்துட்டாரு, நீங்கள் என்னென்ன சிரிச்சிட்ருங்கன்னு. அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டேன் பாய். அல்லாஹ் அக்பர். இது அவருடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் பாயின்னு. இதையும் பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது HIV வார்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. உலகத்திலேயே அல்லாஹ் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அருட்கொடை இருக்குதுன்னு சொன்னால் அது நோய் இல்லாத இந்த உடல் மட்டும்தான். HIV பேஷண்ட்டை வந்து கொண்டு போய் பார்க்க சொல்கிறாங்க. பாருங்கள் பையனு, ஜெயிலில் கூட அவ்வளோ கைதிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட அந்த கொடுமைகள் நடக்காது. தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஒரு சிறைசாலையில் வச்சு தான் பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களேருந்து ஒரு சுழி ரத்தமோ அல்லது அந்த ரத்தம் பட்ட ஒரு துணியோ நம்ம மேலே பட்டுச்சின்னு சொன்னால் அது ஒரு தொற்றுவாயாக வந்து ஒரு சமூகத்தையே அழிச்சிடும் பாய். அதனால் வந்து இவங்களை விலங்க விட மோசமாக வச்சுருந்தா தான் நம்மளால் முடியும். நல்லா வாழ்ந்த மனிதர்கள், நன்றாக வாழ்ந்த ஒரு மனிதர்கள், இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி ஆனாங்கன்றத ஒரு விஷயத்தை நான் வந்து பின்னாடி விளக்குறேன். இதெல்லாம் காட்டப்பட்ட சம்பவங்கள். அப்போ ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்க்க வராங்க. என்னுடைய கணவன் சுத்தமான கணவருங்க, ஆனால் என்னை பார்க்க விட மாட்டுறாங்கன்னு. சரிங்க, அவங்க இறந்துட்டா என்னங்க பண்ணுவீங்கன்னு. இறந்துட்டா எரிக்கவும் மாட்டோம், புதைக்கவும் மாட்டோம். அவங்களுக்கு கெமிக்கல் மூலயமா தான் ஃபஸ்ட்டு பேக்கிங் பண்ணுவோம். அதுக்கடுத்து அந்த கெமிக்கலில் பதப்படுத்த வச்சுது அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜனாசாவை வந்து கொண்டு போய் அடக்கம் செய்வோம். இது அவங்க குடும்பத்துக்கும் தெரிவிக்க மாட்டோம், மற்றவங்க யாருக்கும் தெரிவிக்க மாட்டோம். அவர்களுடைய உடலை பார்க்கும்போது தெரியும், இந்த 7 அடுக்கு தோலை வச்சுட்டு இருந்த நம்முடைய ரப்புல் ஆலமீன் எவ்வளோ கண்ணியமானவன். இந்த கண் பார்வையை அழுகிய நிலையில் பார்க்கும்போது இந்த கண்ணை கொடுத்த என்னுடைய ரட்சகன் எவ்வளோ பெரியவன். சுதந்திரமாக நடந்து செல்வதற்கு கால்களை கொடுத்த அந்த பரிசுத்தமானவன் எவ்வளோ பெரியவன். தூக்கி விசிறி அடிக்கிறாங்க, இவன் பாதிக்கப்பட்டாங்க பை, இவங்களால நம்ம ஒன்றும் இல்லைன்னு. இதுக்கெல்லாம் முன் உதாரணமாக வந்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம். அவருக்கு வந்து உடலில் எங்கேயுமே ஒரு சின்ன கீரலோ ஒரு சின்ன கட்டியோ எதுவுமே இல்லை. அந்த நண்பரை பார்க்கும்பொழுது, ஏங்க நீங்கள் எதுங்க இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்கன்னு. இல்லை, நான் வந்து ஃப்ரெண்டும் கூட கொஞ்சம் தவறாக இருந்துட்டேன், அதனாலலாம் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, எனக்கு வந்து லங்ஸில் கேன்சர்னு சொல்லிட்டாங்க இருக்கிறேன்னு. என்னங்க திடகாத்திரமாக இருக்கிறீங்களா, ஜிம்பாடியெல்லாம் இருக்கிறீங்களேங்க அப்படின்னு. இதையெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் நம்ம போயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே வந்து 3ஆம் மனித சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அவருடைய குடும்பங்களுடைய நிலை என்னென்னு நமக்கு தெரியாது, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. மரணம் நம்முடைய களத்தில் இருந்து தான் வரும்போது தான் தெரியும் அதனுடைய இறைவன் கொடுத்த வரம் என்னன்னு. நம்முள் ரோடாக சாலையாக வீடு வீடாக சென்று சத்திய மார்க்கத்தை சொன்ன ஒரு நபர் அல்லாஹ்வுடைய சோதனை மூலமாக கேன்சர் தாக்கப்பட்டது. வயது 22. புதுப்பேட்டையில் அதாவது சுய தொழில் செய்து தன்னுடைய அழைப்பு பணிக்காகவே நேரம் ஒதுக்கிய நண்பர். அவர் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போது தான் தெரிகிறது
இஸ்லாம் ஏன் மதுவையும் விபச்சாரத்தையும் தடை செய்தது என்று. நம்முடைய சத்திய அழைப்பு பணி செய்த அந்த சாதிக் என்ற தோழர் நம்மை விட்டு பிரியும் போது சொல்கிறாங்க, சுத்தமாக இருக்கிற எனக்கே இந்த நிலைமை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இதற்கு முன்னால் பேசிய என் தோழர்கள் தன்னுடைய தந்தையுடைய இதுவள் நேரில் பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய நண்பனுடைய அழுகையை நேரில் பார்க்க முடியல. அவரை படுக்கையில் வச்சுருக்காங்க. அவருடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜிம் மாஸ்டர் மாதிரி இருப்பார். அவருக்கு பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. 3 மாதம் டாக்டர் அவகாசம் கொடுத்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனை அந்த ஒரு ரஹ்மத்தின் மூலமாக ஒரே மாதத்தில் உயிர் கைப்பற்றி விட்டது. அவர் கட்டிலில் உட்காந்துட்டு இருக்காருங்க, எதிர்க்க பார்க்குறோம். அவங்க அத்தாட்டியோ இல்லை அவங்க அம்மாவட்டியோ சொல்லிட்டு இருக்காராம், இது பொய்யா என்னன்னுலாம் எனக்கு தெரியலம்மா, என் முன்னாடி யாரோ நிற்கிறாங்க, அவ்வளோதான். நிற்கிறாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவருடைய உயிர் கைப்பற்றப்படுது. அழைப்பு பணி செய்த அனைவருக்குமே அழைப்பு வருது, உங்களுடைய சகோதரனுக்காக வேண்டி நீங்கள் கையேந்துங்கள் என்று. ஒரு தீய பழக்கமும் இல்லாத என்னுடைய தோழருக்கே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது, நான் எல்லா தவறுகளையும் செஞ்சிட்டு இருந்தேனே, நான் ஏன் திருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் மூலம் இந்த மதுவை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சும் போது தான் தெரியுது, இந்த மது ஜீன் மூலியமாகவும் வரும். தந்தைக்கு அந்த பழக்கம் இருந்தாலும் அந்த ஜீன்கள் மூலியமாக பலவீனமான செல்கள் மூலியமாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு தான் நீ. நாம் எல்லாம் ஆதாம் ஏவாள் அவங்களுடைய சந்தேகங்கள் என்று பின்தொடரலாம். ஆனால் அங்கிருந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வேறு, இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வேறு. அவ்வளவும் பலவீனமான நிலைக்கு தள்ளக்கூடியது தான் இந்த மது. அதோடைய என்னுடைய சகோதரர்கள் சொன்னாங்க, இதை இப்போ உங்களுக்கு வேணுமா வேணாமா, வேணும் வேணாம் ஒரே வார்த்தை சொல்லுங்கன்னு. மௌனமாக தான் இருந்தோம். அப்போ கூட என்னுடைய தோழரை அந்த கபரில் அந்த 6 அடி பள்ளத்தில் அடக்கும்போது தான் தெரியுது, அல்லாஹ் சொல்கிறான ஒரு அருமத்தின் மூலம் எல்லாரையும் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்படி தவறாக இருந்த என்ன அந்த 6 அடி கபூரில் தான் கேட்குது. அவருடைய முகத்தை கடைசியாக பார்க்கும் பொழுது என்னுடைய தோழனை நான் எப்போ பார்ப்பேன், திருப்பி என்னுடைய தோழனை நான் திரும்ப எப்போ பார்ப்பேன், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உண்மையாக உழைச்சாங்களே அந்த தோழனை நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது அல்லாஹ்வின் மூலமாக பார்த்தேன், இந்த மதுவினா என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது, நாங்கள் எவ்வளோ பெற்ற ஒரு கேடுகட்ட ஒரு தன்மையில் இருந்துகிட்ருக்கோன்னு. அதனால தான் எங்களுடைய அமீர் தேர்ந்தெடுக்கும் போதே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அவருக்கு உதவி செஞ்சுட்டான். பிறகுது அது திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றது மாதிரி குடிகாரனுங்களாம் சேர்ந்து குடியை நிறுத்தினா தான் இன்றைக்கி போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நிறுத்த முடியும். எவன் எத்தனை ஒயின் ஷாப் திறந்தா என்ன, எவன் எத்தனை ஒயின் ஷாப் மூணா என்ன, எங்கே ஒயின் ஷாப்பு திறந்திருக்காதுன்னு சொல்ல இந்த நாவை அந்த ஒயின் ஷாப்பை சாலையில் கடக்கும் பொழுது அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம்னு சொல்ல வச்ச என்னுடைய ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பெரியவனாக இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமீன் வழங்கிய இந்த அருட்கொடையான இந்த உடம்பை நாம் மரணிக்கும் பொழுது சந்தோஷமாக நம்முடைய ரப்புல் ஆலமீன்கிட்ட சேர்க்கணும். வானவர் ஐயோ இவனுக்கு கிட்னி ஃபெயிலியராக போயிருக்க, இவனுக்கு கண்ணு ஒரு மாதிரியாக இருக்க, இவனுடைய மர்மஸ்தானம் ஒரு மாதிரியாக இருக்க, அப்படி அருவருப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய உயிர் கைப்பற்றக்கூடாது. இதப்பார் அழகான ஒரு உயிர், அவனுடைய உறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கான், அவனுடைய தேவைகளை தினம் தினம் பூர்த்தி செய்யப்பட்டு வச்சிருக்கான். மாணவர்கள் போட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாம் வரணும். இந்த மதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அழுகிய நிலையில் இருக்கிற மதுவுக்கே நாம் அடிமையாகி அல்லாவை மறந்த நிலைமையில் நாம் தள்ளுறோன்னு சொன்னால் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், நீங்கள் போதையிலே சுத்துங்கடா போங்கடான்னு. எப்போ இந்த கிட்னியையும் இந்த நுரையீரலையும் ஒழுங்காக அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னு சொன்னால் அவன் சொல்கிறான், எனக்காக தானே நீ ஒயின் ஷாப் பக்கம் போகாமல் இருந்த, உலகத்திலேயே மனிதர்களால் விலை மதிக்க முடியாத உனக்கு மது பாட்டல் ரெடியாக இருக்கு, நீ கிளம்பு. சொர்க்கத்தில் கூறப்படுகின்ற ஒரு நற்செய்தி. எதையெல்லாம் இந்த உலகத்திற்காக எனக்காக வேண்டி நீ இழந்தாயோ செல். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு வேணுமா? இது அதேமாதிரி ஒரு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காரில் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு டீசல் காலி ஆகிடுச்சு. எங்கே வாட்டர் பாட்டில் தேனாலும் கிடைக்காது. வாங்கிட்டு போனோம். குடும்பங்கள் நடு ரோட்டில் நிற்கிறாங்க.
அப்போது அல்லாஹ் சொல்கிறான், வாட்டர் கான்கள் நிறைந்த இடம் ஒன்று இருக்குது, நீ போறியான்னு சொல்லிட்டு. அது என்ன இதுன்னு தெரில, அது நிர்பந்தத்தின் பேரால் வந்து நீ தவறு செஞ்சால் நான் மன்னிச்சிடறேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஒயின் ஷாப்புள்ள போயிட்டு அந்த பாட்டிலை எடுத்துட்டு தாங்க வந்தேன். 2 பேர் விமர்சிக்கிறாங்க, என்னன்னு எல்லாம் பயங்களும் கரெக்டாக தான் பார்ப்பான், துபர் தருதலை போதுபர் தாடி எங்கிரியுமா வச்சுட்டு 2 வாட்டருக்கான கையில் இருந்த இதுதான் ஐடியாவும் அல்லாவே கொடுத்துட்டான். அடுத்தது அதை பற்றி யோசிக்காத அளவுக்கு இழிவையும் அங்கேயே கொடுத்துட்டான். நான் எடுக்க போனது பெட்ரோல் வாங்கிறதுக்கு கேனு. ஒயின் ஷாப்பை கல்லால் இருக்கிறவர் சொல்லார், பாய்ங்கெல்லாம் நல்லதுப்பா, வெள்ளை நிவாரண அப்போலாம் பூந்து வரலான்னாங்க, தபர் தருதலை போதுபர் ஞாத்திக்கிழமை அதுவுமானு. அப்போ அந்த பாட்டிலையே இதையும் வச்சு பார்க்குறேன். அப்போ இதை தவிர்த்ததுக்கு தாண்டா நல்லது, இதை தாண்டா அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அல்லாஹ் வந்து தங்களை வந்து பாதுகாப்பில் இருக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், யார் ஒருவர் இந்த ஃபஜர் தொழுகையை சொல்கிறாங்களோ அல்லாஹ் பொறுப்பு எடுத்துக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். அது என்னென்னா அவங்களுடைய தவறுகளை திருப்பி அல்லாஹ் வந்து அந்த பாதையில் கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான். நல்லா இருக்கிற மனுஷனுக்கு அல்லாஹ் எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? கண்ணியமாக இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கணும்? நீங்கள் எல்லாம் ஓட்ட செல் தாண்டா, நீங்கள் யாருமே வந்து சுத்தமான வந்து சான்றிதழ் பெற்ற நபர் கிடையாதுடா. நீங்கள் எந்திரிக்கும் போதும் சரி தூங்கும் போதும் சரி நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை படுக்க வச்சு தினம் தினம் ஆதரிக்கிறான்னு சொன்னால், அவன் சொன்ன ஒரு சின்ன கட்டளை இந்த மது வந்து உங்களுக்கு தடைன்னு அப்படின்ற கட்டளை யாருக்கு பிறப்பிக்குது? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. நாமெல்லாம் என்னங்க குடிக்கிறோம்? அந்த நபர் வராரு, மக்கள் அழைக்கிறாரு, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமான்னு. சொல்லுங்க நபியேன்னு. இல்லை உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமான்னு. அட சொல்லுங்க நபியே. என்ன நபியே, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோமா? உங்களுடைய தோழர்கள் நாங்கன்னு. ஏன் அந்த மாதிரி ஒரு ஹதீஸுக்கு நான் இந்த விளக்கம் கொடுக்குறேன்னா, 50 வேளை தொழுகையே நீங்கள் 5 வேளை தொழுகையாக கேட்ட ஒரு கூட்டம் நீங்கள். நான் எப்படிடா போகிறதுன்னு சொல்லிட்டு இது பண்ண கூட்டம். இந்த சட்டத்தை எப்படிடா உங்ககிட்ட சொல்லும் போது சொல்லுங்க நபியன்னு சொல்லும்போது, இல்லை இன்னிலேருந்து மது அல்லாஹ் தடை செஞ்சிட்டான், வகி வந்துடுச்சுன்னு அவரை சொல்லி அடுத்த நிமிஷம் வாய முடுறாங்க. 6 ஓடுது தெருவில். அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த கேன்சர் இதுவோ எய்ட்ஸோ அதெல்லாம் காமிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய இதை பார்த்துட்டு இருக்கான், அவன் சட்டம் போட்டுட்டான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கும் நம்முடைய மக்கள் முஸ்லீம்னு பெயர் தாங்கிட்டு இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைனா போதும் ரெசார்டு போனீங்கன்னா பார்க்கலாம், மாஷா அல்லான்னு கொட்டை எழுத்துல எழுதியிருக்கோம் காரில், இது எனது இறைவனின் அருட்கொடைன்னு எழுதியிருக்கோம். ரெசார்ட்டில் உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சூட்டை தணிக்கிறாராம். அந்த சகோதரர்கள் நிச்சயமாக இந்த அல்லாஹ்வுடைய இந்த தமிழகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ரகுமத்தை நீங்கள் வந்து குரானில் தேடாதீங்கடா, ஹதீஸ்ல தேடாதீங்கடா, எதுலேயும் தேடாதீங்க. 10 ரூபாய் டிக்கெட் எடுத்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கடா, உங்களை நான் வந்து ஃப்ரெஷ் ஆக்கி தந்துடுறேன்னு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அழைப்பு பணி செய்கிற நபர்களை தவிர வேறு நபர்களுக்கு அனுமதி கிடையாது அந்த இடத்துல. கேன்சர் வார்டும் சரி, HIV பேஷண்ட்டும் சரி. அப்போ கூட பாருங்கள், ஈமானா அல்லாஹ் அந்த இடத்துல விவசாயத்தை போடுறான், இஸ்லாம்ன்ற விவசாயத்தை விதிக்கிறான். ஏங்க எங்களை மட்டும் விடுறீங்க, மற்றவங்களாம் வரேன், உங்களுக்கு இது விதி, ஒரு நோய் வந்து பரவிடும், இது தொத்து வியாதி அப்படின்னு நினைக்காம செய்கிற ஒரே இனம் முஸ்லீம் தாங்க. எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் மூலம் வரவழைக்கப்பட்டுன்னு. மற்றவனை சாமியாரை கொண்டு வந்து உள்ளே விட்டாலும் பாஸ்டரை கொண்டு வந்து உள்ளே விட்டாலும் தீட்டு பட்டுச்சுன்னு சொல்லுவானுங்க. அதுவே அவங்களுடைய மனசு புண்படுற மாதிரி இருக்குது. ஒரு முஸ்லீம்கள் தலையில் அந்த தொப்பி போட்டுக்கின தாடியை வச்சுட்டு கையில் ஒரு பிஸ்கட்டை பாய்டையோ இல்லை ஏதோ ஒரு உணவை வச்சுட்டு அந்த கேன்சர் வார்டு HIV பேஷண்ட் வார்டுன்னு உள்ளே நுழையும் போது எல்லாருமே எந்திரிச்சு உட்காருவாங்க. என்னடா எல்லோரும் எந்திரிச்சு உட்காரன்னு பார்த்தா தங்களுடைய கோரிக்கையை வந்து நம்மக்கிட்ட வைக்க போகிறாங்களாம். ஒரு வாரத்துக்கான கோரிக்கை யார்கிட்ட தான் நான் சொல்கிறது? டாக்டர்கிட்ட சொன்னால் லபலபான்னு கத்துறான், கம்பவுண்டர்கிட்ட சொன்னால் அவன் நம்மளை அசிங்கமாக திட்டுறான். நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே அந்த குடைச்சலை கொடுத்துருக்கோம், நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம், நம்ம குடும்பத்தை நடு ரோட்டில் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உள்ளே போனாலே எல்லா பேஷண்ட்டும் எந்திரிச்சு நிற்கிறான். சைலண்ட்டாக கூப்பிட்டு, பாய் எனக்கு இந்த ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னங்கன்னு கேட்டா, இல்லை என் ஃப்ரெண்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறான், கொஞ்சம் அவனை பார்த்து பத்திரமா அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்ல வைத்தது யாருங்க? அல்லாஹ். தான் நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுப்பான், தான் நாடியவருக்கு இழிவை கொடுப்பான். இது சம்பவமே இருக்குது. காரணம் என்ன? இவங்க குடிக்க மாட்டாங்க, இவங்க சுத்தமாக இருப்பாங்க, வாயை திறந்தால் போய் பேச மாட்டாங்க, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, திங்கள் முதல் வெள்ளி வரை அந்த 24 24x6
அந்த ஆறு நாட்கள் தேக்கி வச்சிருந்த அந்த வெளிப்பாடு எல்லாத்தையும் அவங்க வெளிப்பாடும் போது தான் தெரியுது, நாம் நல்லா தான்டா இருக்கிறோம், நாம் ஏன்டா தொழுகக்கூடாது, நாம் நல்லா தான்டா இருக்கோம், நாம் ஏன் தொழுகக்கூடாது, நாம் ஏன் இந்த மது போதை சூதாட்டம். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், எளிமையாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்துட்டான், எளிமையாக நரகத்துக்கு போகிறதுக்கு சைத்தான் வந்து வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். இன்றைக்கி வாட்ஸ்அப்பை திறந்தாலே அந்த வாட்ஸ்அப்பை திறந்தது ஒருத்தர் மரணிச்சா சொன்னால் அவரோட நிலைமை என்னன்னு தெரியாது. சரி, இதுதான் இந்த சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எடுத்தால் அதை விட கொடுமை. ஆனால் இதெல்லாம் உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய முஸ்லீம் நண்பர்கள் வந்து கருத்து தெரிவிக்காங்க. அவங்களுக்கு நாம் கொடுக்குறதுனா பைத்தியக்காரன், வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறான் பாரு, இவெல்லாம் ஒரு ஆளா. டெலகிராமில் வந்து நீங்கள் வந்து ஆபாச மெசேஜ்லாம் அனுப்ப முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பணம் நீங்கள் கட்டணும். ஆபாசமான புகைப்படங்களோ HD வீடியோகளோ அதெல்லாம் அனுப்ப முடியாது. செய்தி என்னவோ அதை நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். இதை உபயோகிக்கனாலும் உபயோகிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் நமக்கு ஞாபகம் இல்லை. முதல்ல என்ன பண்ணுவான், ஒரு விளம்பரத்தை பார்ப்பான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சைத்தான் இன்னொன்று வர உட்காந்துக்கிட்டான், வித்தவுட் ஆல்கஹால். அது என்னது? வித்தவுட் ஆல்கஹால் பீரு, வித்தவுட் ஆல்கஹால் ஆட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கிடையாது, நீங்கள் தாராளமாக வந்து உபயோகிக்கலாம். அவன் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு யார்? அவன் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு யாருங்க? ஒரு முஸ்லீமான நண்பர்கிட்ட போய் கேட்குறேன், ஏங்க இது மது தடை செய்யப்பட்டதுங்க, எதுக்குங்க குடியும்? பாய் இது நான் ஆல்கஹால் பை. என்னது? நான் ஆல்கஹால் பையனு. அப்படிப்பட்ட தோழர்களுக்கு ஒன்றுபட்டு சொல்லிக்கிறேன், இதே ஆல்கஹால் ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்டது, இதே வாட்ஸ்அப் ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்டது, இதே ஃபேஸ்புக் ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்டது. இன்றைக்கி இஸ்ரேல் இன்றைக்கி வந்து முஸ்லீம் சமூகத்தை அழிக்கணும்னு ஒரு வெறி கொண்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவனத்தில் போயிட்டு கூகுளில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்தி கேட்குறீங்களோ அந்த செய்தி மட்டும்தான் அவன் போடணும். அவனுடைய ரூல்ஸ், அவங்களுடைய நாட்டினுடைய இணையதளத்துடைய நிபந்தனைகளை நீங்கள் வாங்கி படிங்க. ஆனால் நம்மளது அப்படி கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் ஃபேஸ்புக்லேயே பார்க்கணுன்னு சொன்னால் 2 ஆபாச காட்சிகள் இல்லாமல் பார்க்க முடியாது. இலவச இணைப்பு மாதிரி நீங்கள் என்ன தான் வந்து ஹைட் பண்ணாலும் சரி, இல்லை என்ன தான் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி. ஏன்னா நம்முடைய தரங்கட்ட அரசாங்கம் அப்படி இருக்குது. இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தா, என்னுடைய நிர்வாகத்தில் வேலை செய்கிற ஒரு நபர் இஸ்ரேலேருந்து வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கார் மூவின்னு தட்டுறாங்க, வெறும் அதை பற்றின சம்மந்தம் மட்டும்தான் வருது. அதே எக்ஸாம்பிள் ஃபார் கார் மூவின்னு சொல்லிட்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஃபோனில் தட்டுறேன், சம்மந்தம் இல்லாத வருது. அப்போ நம்மலாம் வந்து முட்டாள ஆக்கணும், நாமெல்லாம் வந்து எல்லாம் பாதுகாக்கணும், ஒரு தவறான வழியில் போகணுன்றக்காண்டி சைத்தான் இஸ்ரேல் மூலமாக வழி எடுத்து வந்திருக்கான். ஆகையால் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்குங்க. நமக்கெல்லாம் அல்லாஹ்வின் மூலம் வழங்கப்பட்ட அருட்கொடை. எப்படி நாம் குரானை கொடுத்தோம் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த டெலகிராம்ன்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான், ஆனால் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், மனசு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் போவோம், பிக்சர் மட்டும் தான் போவோம். தவறான பிக்சர் என்ன போனால் அடுத்தது வந்து அவங்க வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணி கட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இதெல்லாம் இந்த செக்யூரிட்டி லாக் அந்த லாக்லாம் போட்டு வச்சிடலாம். ஆனால் டெலகிராமில் வந்து அப்படிலாம் போட்டு ஃபுல்லாக ஓப்பன் சர்வீஸ்லாம். ஒரு கடிதத்தை எப்படி பிரித்து படிக்க முடியுமோ அந்த மாதிரி படிச்சுட்டு போயிடலாம். என்னுள்ள கூட வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் இன்ஜினியர், அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி டவுன்லோடு படித்து வச்சுருக்காரு. அதில் ஆபாச காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்குது தெரியாதனமாக. அதை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க மனைவி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் பார்த்துச்சு. உட்கார வச்சு வீட்டில் மசூரா நடக்குது. மசூரா நடந்து வர சைத்தான் எப்படி வழி கட்டுறான்னு பாருங்கள். இதை திட்டினதுக்காக மன உளைச்சல் ஆகிட்டாரா? மன உளைச்சல் ஆனதுக்காண்டி நான் மதுவை தேடி போயிட்டேன்னா குடும்பம் சின்ன பின்னமாக ஆயிடுச்சு. ஆகையால் பொறுமையை கொண்டு யோசிங்க. உடல் வலி எவ்வளோ தான் இருந்தாலும் 2 ரக்காயத்து அழுது அல்லாட்ட துவா கேளுங்க. ஏன்னா முஸ்லீம் சமூக மக்கள் இன்றைக்கி இப்படி தான் சொல்லுங்க, பை காலங்க வெயிலில் நிற்கிறேன் பை, என்னால் ஒன்றும் முடியல பை, ஒன்றும் முடியல பை அவன்கிட்ட பிஏவா வேலை செய்கிறேன் பை, அவனே சாப்பிட்றான் நான் சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்முடைய சமூகம் சொல்கிற பதிலாக இருக்குது. ஆகையால் மதுவை வெறுக்கக்கூடிய சமூகம் நாம். மதுவை அதிகமாக விரும்பி முதல் தரத்தை பெற்ற சமூகம் நாம் தான். ஆகையால் இந்த மதுவை வந்து தூக்கி போட்டுருங்க. இதற்காக வேண்டி பிரச்சாரம்லாம் உங்களை பண்ண சொல்ல, மதுவை பற்றி சொல்லுங்கள் போதும், வேறு ஒன்றும் இல்லை. மதுவை பற்றி நீங்கள் வந்து பயானா இல்லை தெருவா ரோடோட அலைனா இல்லை, ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி உங்களுடைய நண்பரை கூட்டிகிட்டு போய் கேன்சர் வார்டை காமிங்க. காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும்
முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த டீன் சொல்கிறாங்க, பை ஜிஹெச்சில் இன்றைக்கி இருக்கிற 216 பிளாக் இருக்குது பை மொத்தம், சின்ன சின்ன இதுவா 214 நீங்கள் எது வேணாலும் உள்ளே போங்க பை. பச்சை பெண்ணில் கையெழுத்து எடுத்து முத்திரை போயிட்டு கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு வழங்கப்பட்ட கண்ணியம்? அல்லாவுக்கு வழங்கப்பட்ட கண்ணியம். ஒரு முதலாளி நல்லா இருந்தானா அவனுடைய தொழிலாளி நல்லா இருப்பான். அதனால் என்ன பண்ணுறான், நானே என்னையே நீங்கள் மனசு குளிர வைக்கிறீங்கள, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ போங்க, தாராளமாக போங்க. பின்னாடியே வந்தாங்க, இந்தியன் பேங்க்குக்காரங்க வந்தாங்க, நாங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு ஆப்பிள் கொடுக்க ஆசைப்படுறோன்னு. அனுமதி மறக்கப்பட்டது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு பி ஸ்டேஷன் தலைமையகம், அங்கேருந்து மேனேஜர்லாம் வராங்க, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வராங்க. ஆப்பிள்கள் ஒரு ஆப்பிள் பார்த்திங்கன்னா நாம் வாங்கிடுவோமா என்னன்னு தெரில, ஒரு ஆப்பிள் 60 ரூபா 70 ரூபா இருக்கும் இந்தியன் பேங்க்கு. அதை எடுத்துன்னு வந்து டீன்கிட்ட வைக்கிறாங்க. நாங்கள் வந்து போட்டு இப்படி நின்றுருக்கோம், நார்மலாக இப்படி கேஷுவலாக நின்றுருக்குறோம். எங்களை வந்து ஒரு நிமிஷம் வெளியே போக சொல்லும்போது பாய் நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாங்க. எது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வெளியே போக சொல்லுது, பாய் நீங்கள் இருங்க, நான் இந்த ஜிஹெச்சோடைய முதலாளி, சிஎம் வேணா இருக்கட்டும், இங்கே யார் வரணும் யார் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது நான், நீங்கள் வெளியே நில்லுங்கன்னு ஃபஸ்ட்டு இழிவு யாருக்கு? இந்தியன் பேங்க்கோடைய நிர்வாகம் மேலே இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி நோயாளிக்கெலாம் எது கொடுக்கணும், எதுக்கு இல்லை நாங்கள் கொடுக்க விருப்பம் அப்படின்னு. அதாவது வைர விழான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடினாங்க, வைர விழாவோ இல்லை வெள்ளி விழாவோ கொண்டாடினாங்க. அதுக்கு வந்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுவான். அப்போ சொன்னாங்க, இது என்ன ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா இல்லை வேறு எதுவும் நினச்சிங்களா, இது என்ன மருத்துவமனை நினச்சிங்களா இல்லை வேறு எதுவும் நினச்சிங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க. இந்த ஆப்பிள் சாப்பிட்ற மூலிமா பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறதுன்னு திட்டிட்டு அனுமதி மறுக்கப்பட்டது. அவங்க எழுதின கையெழுத்து படி வந்து இது பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க. பை நீங்கள் வாங்க பையனு. எங்களுக்கு ஒரு பயம், ஏன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி உணவு பையில் வச்சிட்ருக்கோம், டைகர் பிஸ்கட் வச்சிட்ருக்கோம். ஏன் நம்முடைய சமூகம் தான் தெரியுமே, டைகர் பிஸ்கட் பயிர் நீங்கள் என்ன பை கொடுக்க போகிறீங்கன்னு. நம்முடைய அமீர் தயங்கி நிற்கிறாரு, இல்லை மேடம் இந்த டைகர் பிஸ்கெட்டு தான் நம்மளால் முடிஞ்சுது. பை என்ன பை தப்பு பண்ணிட்டீங்களே பையனு. ரைட்டு, நமக்கு வந்து சைத்தான் வேலையை காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேடம் எங்களை டைகர் பிஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் கெமிக்கல் இருக்குது பை, அடுத்த வாட்டி வரும்போது பார்லிஜி பிஸ்கெட் வாங்குவாங்க. எது டைகர் பிஸ்கெட்டில் கெமிக்கல் இருக்குது, அடுத்த வாட்டி வரும்போது பார்லிஜி பிஸ்கெட்டை வாங்கிட்டு வாங்க, என்ன இந்த ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துங்க, இதை அவாய்ட் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு. ஜிஹெச்சில் மொத்தம் 224 பெட் இருக்குங்க. ஒரு பிளாக்கில் மொத்தம் 6 தளங்கள் இருக்குது. 6 தளங்களில் உங்களுக்கு முக்கியமான தளங்களில் 2 மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க, மிச்சம்லாம் நார்மல் பேஷண்ட்டு தானே. எங்கன்னு கேட்டால் அல்லாஹ் அப்போ தான் அங்கீகரிக்கிறான். உங்களுக்கு வழங்கப்பட்ட அருகோலை பாருங்கடான்னு. அன்றைக்கி அந்த தாவா ஃபீல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடித்தவன், போய் சொன்னவன், திருநவன், ரவுடியாக இருந்தவன் எல்லாம் இன்றைக்கி தாயிகள். அல்லாஹ் கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன, தாயிகள். நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள் எப்படி இந்த பாதையிலேருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி தான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். இது உள்ளே போகிறோம் அதெல்லாம் கிடையாது. அந்த மதுவை அல்லாஹ் வெறுத்தான்றதுக்காண்டி வெறுத்த சமூகத்திற்காக வேண்டி அல்லாஹ் உதவி செய்கிறான். சாதாரண A4 பேப்பரில் கையெழுத்து போட்டு தராங்க. எங்கே வேணாலும் போங்க பை, உங்களை யாரும் கேட்க மாட்டான். ஒரு யூத பெண்மணி அப்பயும் வந்து இருந்துச்சு, என்ன நீங்கள் பார்லேஜி பிஸ்கட் குடிக்கிறீங்க அது குடிக்கிறீங்கன்னு. அப்போ தான் நம்மள சில பேர் அந்த ரவுடியாக இருந்து மனமாற்றம் செஞ்ச ஆள் சொல்கிறாங்க, வேணா கீழே வாங்க ஆரம்பகிட்ட பேசுவோம் அப்படின்னு. ஆரம்பம் சொல்லிட்டாங்களா, அப்புறம் நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான். அப்போது இந்த மதுவை நாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு இதுக்கு இவ்வளோ சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சோம், இவ்வளோ சம்பவங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டோம், இந்த மதுவை நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால் இதை விட முட்டாளுடைய ஜனங்கள்லாம் நாம் அடித்தளம் தான். அப்போது என்னுடைய தோழர்களாகிய இந்த முஸ்லீம் சமுதாய மக்கள் இந்த வாரம் ரெசார்ட்டுக்கு போகிறது, பெரிய முதலாளி ட்ரீட்டு கொடுக்குறாருன்றது எடுக்கிறது, அதெல்லாம் விட்டு வாரம் 1 மணி நேரம் இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெமரி கார்டு ஒன்று கல்லில் கீழே வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சு. மனிதனுடைய ரைட் ஹேண்ட் சைடு தண்ணி குடிக்கும் போது இங்கெல்லாம் எந்திரிக்கும், 2 ஒயர் தான் ப்ளஸ் மைனஸ் மாதிரி, அதில் ஒரே ஒரு ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா போதும் சோழி முடிஞ்சு. அந்த சோழி முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக வைரஸ் அட்டாக் ஆனது தான் இந்த கேன்சரு, எய்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் டாக்டர் வருவார் செல்ஃபோன் மெக்கானிக் மாதிரி, பை உங்களுக்கு சோழி முடிஞ்சு பை அப்படின்னு. அவ்வளோ சாதாரணமாக இந்த உயிரை துச்சமாக மதிக்கிறோம். காரணம் என்ன, சாதாரண ஒரு டம்ளருக்காக வேண்டி. அப்போ அப்படிப்பட்ட மதுவை என்ன பண்ணோம், வெறுக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாகவும், நமக்கெல்லாம் இந்த ஒரு இன்மை வாழ்க்கையில் கிடைக்கிற சுகத்தை விட 70,000 மடங்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மேக்ஸிமம் சரக்கு என்னடா ரேட்டு விற்குதுன்னு சொல்லி என்னுடைய மேலாளர் கேட்கும் போது 100 ml 3 lakhs அப்படி சொல்லுவார். 100 ml 3 lakhs சார், அப்படி என்னதான் சார் இருக்குது அப்படின்னு. முஸ்லீம் தான் அவர். 100 ml 3 lakhsன்னு சொல்லுவார்.
நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம நினச்சிப்போம், அப்போது 3 லட்சம் 100 ml 3 லட்சம் × 70,000 எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கும்போது கால்குலேட்டரில் அண்டவுன்னு வருது. அது வாங்கின சின்ன கால்குலேட்டரு, அதில் வந்து பதிவு தொகை இல்லைன்னு வருது. அப்போ இவ்வளோ ஒரு பாதுகாப்பு பட்டு அல்ல எனக்கு நமக்காண்டி வந்து சேர்த்துருக்கான்னு சொன்னால், ஏன் அதுக்காண்டி வந்து நம்ம வந்து தாவா பயிற்சி செய்யக்கூடாது? நம்முடைய சகோதரர்கள் யாராச்சும் இருந்தாங்களா, அவங்கள வந்து நீ குடிக்காத மச்சான், ஏன்னா நம்முடைய அமீர் செஞ்சது அதுதான், பை நீ குடிக்காத, முஸ்லீம் ஆகிட்டெல்லாம் குடிக்காத, குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடம் பார்த்துட்டு வா, நம்ம எல்லாமே போகலாம், கும்பலாக போய் கும்மி அடிப்போம். இதுதான் சொன்னது. கூட்டிகிட்டு போனாங்க. கீழே வரும்பொழுது ஒரு மரத்தடியில் வச்சு கேட்குறாங்க, இந்த தூய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு. நான் ஏற்றுக்கிறேங்கன்னு எந்த சகோதரர் சொன்னாரோ அவர் உயிர் அடுத்த 3 மாதத்தில் பறிக்கப்பட்டது. இது கேன்சர்ன்ற ஒரு நோயில் 3 மாதத்தில் பறிக்கப்பட்டது. அவர் இன்மையில் சம்பாதிச்சு மறுமையில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கான விலை, உன்னுடைய இளமையை எவ்வாறு செலவைத்தாய்? ஒரே ஆப்ஷன், ஒரு சகோதரருக்கு நான் தாவா பண்ணி செஞ்சேன், அவருடைய சமூகம் உன்னை வணங்குது, அவ்வளோதான், முடிஞ்சு. நான் கெட்டவன், நான் தூயவன், நான் எல்லாம் தப்பும் பண்ணேன், நான் ஓட்ட உடசல்காரன், எது செஞ்சாலும் ஒரே ஆப்ஷன் அவர்கிட்ட என்ன இருக்குது? அல்லாஹ் மறைவானத்தை அறிஞ்சவன். ஒரே ஆப்ஷன். ஒரு குடிகார சகோதரனை கூப்பிட்டு வந்தேன், ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன், கீழே வந்தேன், களிமா சொல்லிட்டாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னுடைய சமூகத்தை நான் வேறு சிலை வலிக்குமோ இல்லை தர்கா வலிப்போல கொண்டு போவேனா? கிடையாது. ஒரு சமூகம், ஒரு முதுகெலும்பில் இருக்கிற சமூகத்தையே வந்து நன்மையை அடைஞ்சிட்டாப்புல. அவருக்காக வந்து என்ன, ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு ஒட்டகம் வந்து அல்லாஹ் வளர்த்துட்டு இருக்கான். யார்? தன்னுடைய நல்லடியாருக்காக வேண்டி அல்லாஹ் வேலை பார்க்குறாங்கங்க. சர்வ சாதாரணமானது கிடையாது. நாம தான் அல்லாஹ்க்கு வேலை பார்க்கணும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூய மார்க்கத்துக்காக வேண்டி யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ முதலாளி நான் இறங்கி அவங்களுக்காண்டி வேலை பார்க்குறேன். அல்லாஹ்க்கு ஒட்ட வளர்க்கணும்னு என்ன அவனுக்கு என்ன விதியா? என்னுடைய அடியான் வருவான். நான் சைத்தானுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்குறேன், என்னுடைய அடியானை நான் எழுப்புறேன் பாடுறான்னு. அவன் மூஞ்சில் கறியை பூசுறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கான். ஆனால் நம்முடைய சமூகம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனாலே பயமாக இருக்குது. சரி, அதை விட கொடுமையானது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜும்மா இந்த பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயந்துருப்பாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் ட்ரீட் ஆகிடுச்சு. ஸோ மது என்பது வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. யார்கிட்டையும் நீங்கள் எடுத்து சொல்லாதீங்க, இது வந்து தவறு பை, நீங்கள் இதை செய்யாதீங்க, உங்கள் கிட்னி ஃபெயிலாக போகுது, உங்களோட கண்ணு ஃபெயிலாக போகுது, யார்ட்டையுமே எடுத்து வைக்காதீங்க. அவரை கூப்பிடுங்க, மென்மையான முறையில் கூப்பிடுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 2 மணி நேரம் எனக்காண்டி வேண்டிய மச்சான் ஒதுக்குடான்னு கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் நாடினா அவர் ஒதுக்குவாங்க. போங்க, ஜிஹெச்சில் நம்ம தோழர்கள் வாரம் காத்து கிடக்கிறாங்க, வாரம் காத்து கிடக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு தாராளமாக அந்த சகோதரர் அவங்ககிட்ட ஒப்படைங்க. அதுக்கான நன்மையை நீங்கள் மறுமையில் வாங்கிப்பீங்க. இன்றைக்கி நம்ம மதுவை பற்றி பேசுகிறோம். எப்படி? குடிக்காதீங்க பை, உங்கள் பொண்டாட்டி தாலி எடுத்துருவாங்க, உங்கள் பசங்க நடு ரோட்டில் போயிடுவாங்க, அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான். அதெல்லாம் ஒன் வே மாதிரி தான், போயிட்டே இருக்கும், திருப்பி ரிட்டர்ன் வராது. நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் அப்படி காமிக்கும் போது தான் அவருக்கு உள்ளது தெரியும். ஆஹா, நமக்கும் ஒரு கிட்னி ஃபெயிலியராக போனால் வேலைக்கு ஆகாது. என்னடா இப்படி திரும்பிட்டு பார்க்கறதுக்குள்ளே அவரோட உயிர் கைப்பற்றிச்ச பார்ப்பார், அப்போ யோசிப்பார். ஸோ மறுமைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வெற்றி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மது பழக்கத்திலேயோ இல்லை புகைப்பழக்கத்திலையோ இருந்தாங்கன்னா அவங்க நண்பருக்கு குரான் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜிஹெச்சை ஒரே ஒரு பார்வைக்கு கொண்டு போங்க, அவ்வளோதான். அப்படி கொண்டு போயிட்டு அவரையும் சொர்க்கத்தில் தள்ளக்கூடிய மக்களாகவும் நம்மையும் சொர்க்கத்தில் எளிதாக புகக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு எனது இந்த சிந்து உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.